இந்த ஒன்றிய அரசானது 8வது சம்பள கமிஷனை காலம் தாழ்த்தி உடனடியாக 1/1/2026 டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை உடனடியாக அமுல்படுத்த கோரியும் காலியிடங்களை பூர்த்தி செய்ய கோரியும் பென்ஷன்தாரர்களுக்கு இந்த 8வது சம்பள கமிஷனிலே பதவி ஹைக்கு கிடையாது, அதாவது உயர்வு கிடையாது என்று இந்த ஒன்றிய அரசு பரவலாக பேசப்படுகின்ற சூழ்நிலையிலே அனைவருக்கும் 7வது சம்பள கமிஷனிலே எப்படி இருந்ததோ அதே போல கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் இன்னும் பல கோரிக்கைகளை ஐஆர்டிக்கு முழுமையான ஒரு சரியான உத்தரவை வழங்காத ஐஆர்டி ஐடிடிக்கு சொல்கிறோம். இதற்கும் ஒரு தீர்வை காணக்கோரியும் இன்றைய தினம் இந்த வீர வணக்க நாளிலே நாங்கள் ஒன்றிய அரசை எச்சரிக்கிறோம். இது ஒரு புறம் இருந்தாலும் கூட உங்களுக்கு தெரியும், கடலூர் இன்சிடென்ட்டிலே ஒரு கேட் கீப்பரினுடைய அஜாக்கிரதையினால் குழந்தைகளுடைய உயிர் பதிக்கப்பட்டதை கண்ட நம்மளுடைய பொது மேலாளர் உடனடியாக பல கட்டளைகளை இட்டார். அதாவது அத்தனை கேட்டுகளிலும் சிசிடிவி கேமரா பொருத்த வேண்டும், நான் இன்டர்லாக்கிங் கேட்டுகளை எல்லாம் இன்டர்லாக்கிங் பண்ண வேண்டும், 10 மணி நேர வேலையை 8 மணி நேரமாக ஆக்க வேண்டும். இது போன்ற பல்வேறு உத்தரவுகளை பொது மேலாளர் உத்தரவிட்டதோடு அல்லாமல் இந்தியாவிலே எங்கும் இல்லாத அளவுக்கு இப்பொழுது திருச்சி கோட்டங்களிலே கேமராக்கள் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டும் இன்டர்லாக்கிங் வேலைகளும் தொடங்கப்பட்டு வின்றன. ஆகவே இன்றைய வீர வணக்க நாளிலே பொது மேலாளருக்கும் அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற அதிகாரிகளையும் பாராட்டுகிறோம். எஸ்ஆர்எம்ஐ பொறுத்தவரையிலே எந்த அதிகாரியும் பாராட்டுவதே கிடையாது, போராட்டம் தான். நாங்கள் ஜெயிச்சு எதிர்க்கட்சி மாதிரி தான் நாங்கள் நடந்துகிட்டு இருக்கோம். நாங்கள் என்றைக்குமே ஜெயிச்சிட்டோம், அதிகாரிகளுக்கு உடந்தெல்லாம் கிடையாது. நாங்கள் என்றைக்குமே குரல் கொடுப்போம். எங்களுடைய கோரிக்கையை ஏற்ற பொது மேலாளருக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்த அந்த அதிகாரிகளுக்கும் சேஃப்டியாக, ஏனென்றால் இதெல்லாம் வெறும் ரயில்வேக்காரர்களுக்கு மட்டுமல்ல, அது ரயில்வேயிலே பயணிக்கின்ற பயணிகளுக்கும் இது பாதுகாப்பு. ஆகவே உலகத்திலேயே பாதுகாப்பான ரயில் சேவை என்பது இந்தியன் ரயில்வேயில் இருக்கின்ற பாதுகாப்பானது என்று பறைசாற்றுகின்ற பொது மேலாளருக்கு இன்றைய தினம் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். எங்களுடைய பொதுச் செயலாளருக்கு அவருக்கு ஆலோசனையாக தீப்பிடித்த பெட்ரோல் டேங்குகளுக்கு உடனடியாக விரைந்த எங்களுடைய பொதுச் செயலாளர் அங்கு பொது மேலாளரும் அவரை தொடர்ந்து வந்த காரணத்தினால் அங்கு இந்த திட்டங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டன. ஆகவே இப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது என்பதனை இன்று உங்களுடைய நிருபர்கள் மூலமாக இதை வெளியுலகுக்கு கொண்டு வருகிறோம்.